எல்லாருக்கும் பேசுறது கேக்குதா? ஆம் சார். சுகமா இருக்கீங்களா எல்லாரும்? ஆம் சார். நீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இல்ல சார். ஏன் சுகம் இல்லையா? சரி. படிக்குமா? சார். தொண்டைக்கு என்ன பாடம் படிக்கணும்? இணையகரமா? ஆம் சார். ஒருங்கமை சமன்பாடு. ஒருங்கமை சமன்பாடு. என்ன படிக்கணும் இன்னைக்கு? ஒருங்கமை சமன்பாடு. ஒருங்கமை சமன்பாடுல எத்தனை கொஸ்டின் செஞ்சிருந்தோம்? 2 क्वेश्चन செஞ்சேன் சார். மத்த ரெண்டையும் இப்ப நான் செய்யறதுக்கு வாசிக்கா சொன்னேன். வாசிக்காத பாத்தீங்களா? ஆம் சார். என்ன சொல்லிருக்காங்க? ஓ சார். கேள்வி வந்து வாசிக்கிறீங்களா? செய்வோம். படிப்போமா? ஓகே, ரெடியா? படிப்போம் சார். ஓ சார். சரி சார். நல்லா சாப்பிட்டீங்களா? தண்ணி குடிச்சீங்களா? இல்ல சார். சோ டியூட்ல இருக்கிற கொஸ்டின் தான் செய்ய போறோம். அது டியூட்னே சொல்ல இல்லாது, இருந்தாலும் டியூட். சோ யூனிட் எத்தனாவது? 15. क्वेश्चन नंबर 3. சரி, யார் வாசிக்கிறது? என்ன சம்ரா, ட்ரிப் பண்ணி எங்க போனா? ட்ரிப்புக்கு வெட்டிக்கோ சார். பெட்டிக்குள்ள போனியா? ஓ சார். என்ன பார்த்தா பெட்டிக்குள்ள? யுனிவர்சிட்டிக்கு போனோம். யூனிவர்சிட்டிக்கு போறது ட்ரிப்பா? எந்த யூனிவர்சிட்டி? ஐசிஎஸ்சியா? ஒலிவி. ஐசிஎஸ்டி டிக்டாக் கேம்பஸ் தெரியுமா? தெரியுமா? ஐசிஎஸ்டி தெரிஞ்சா? ஐசிஎஸ்டி டிக்டாக் ஸ்கூல்ல அங்க படிக்க போறாங்களா இல்லையா? டிக்டாக் மட்டும் செய்வானே. 5 பேர் நடந்து நான் அங்கதான் போனேன். ட்ரிப் அங்கதான் போனோம் சார். போய் பார்த்துருப்பீங்க. அந்த நடந்த டிக்டாக் செஞ்சு போட்டுருப்பாங்க. தெரியல அங்க படிப்பிக்கிற என்ன மாதிரி என்னன்னு எனக்கு அது பெருசா அந்த அளவுக்கு தெரியல. நிறைய பேர் அங்கதான் போனானு தெரியாது. வாசிங்க வரோம். யார் வாசிக்குது? என்னடா வாசிங்கள் இல்ல? யார் வாசிக்கப்படுவது? வாசிக்க சார். ஆமாரியம் வாசிங்க. பிரபல பாடசாலை ஒன்று கணித கண்காட்சி ஒன்றை நடத்த தீர்மானித்தது. அதற்கான நுழைவுச்சீட்டுகளின் பெறுமதிகளை பாடசாலை நிர்வாகம் வெளியிட்டது. பாடசாலை மாணவர்களுக்கு ரூபாய் 50, ஏனையோருக்கு ரூபாய் 100. மாணவர்கள் அப்படின்னா ரூபாய் 50, ஏனையோருக்கு ரூபாய் 100. ஏனையோருக்கு ரூபாய் 100. ஓகே, அடுத்து. பாடசாலை மாணவர்களையும் ஆசிரியர்களையும் கொண்ட இன்னொரு பாடசாலை குழு இக்கண்காட்சிக்கு வருகை தந்தது. வருகை தந்த குழுவிலுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை ஆசிரியர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கிலும் 5 குறைவாகும். இக்குழுவின் அனுமதிச் சீட்டுக்கான மொத்த செலவு ரூபாய் 1750 ஆகும். மாணவர்களின் எண்ணிக்கை X எனவும் ஆசிரியரின் எண்ணிக்கை Y எனவும் கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை உருவாக்குக.
அப்ப இந்த கொஸ்டின்ல முதலாவது விஷயம் நம்ம இதை எழுதுறது முக்கியமா இல்லாட்டி எது முதலாவது எழுதுறது முக்கியம்? கொஸ்டின்ல எதை முதலாவது எழுதி வைக்கிறது முக்கியம்? இதை எழுதுறது முக்கியமா இல்லாட்டி எதை எழுதுறது? XR YR X யாரு Y யாரு? இங்க X என்னன்னு சொல்லப்படுது? மாணவர்கள் பிள்ளை அதான் சொல்லுங்க. X மாணவர்களின் எண்ணிக்கை மாணவர்கள் எண்ணிக்கை. Y அப்படின்னு சொல்றது ஆசிரியர்கள் எண்ணிக்கை இது ஓகே. இது ரெண்டும் சரி. அப்ப இந்த எக்ஸும் வையும் என்னத்தை குறிக்குது? இந்த இடத்துல ஒரு எண்ணிக்கையை தான் குறிக்குது. அண்டர்ஸ்டாண்ட் இந்த விஷயம். அப்ப மாணவர் எண்ணிக்கை ஆசிரியர் எண்ணிக்கை என்ன கதைக்கிறாங்க. இப்ப இதுல ரெண்டு விஷயம் கதைக்கிறாங்க. கவனமா செய்யணும் இந்த கொஸ்டினை. ஏன்னு சொல்லுங்க. பிள்ளையா எடுத்தா பிள்ளையத்தான் விட வரும். சரிதானே? சில நேரம் விடையே ரசமத்திலேயே நிம்மம் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எவ்வளவு கரெக்டா செய்யும். முதலாவது அந்த பாயிண்ட்ஸை வாசிங்க. முதலாவது பாயிண்ட்ஸை வாசிங்கம்மா. யாரு? மரியம். அதுல ஏதோ 2 மடங்கை விட நம்ம குறையெல்லாம் சொல்லுது. அதுல தொடக்கத்துல வாசி. ஆசிரியர்களின் எண்ணிக்கையின் இல்ல மாணவர்களின் எண்ணிக்கை ஆசிரியர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கிலும் 5 குறைவாகும். அப்ப இங்க மாணவர்கள் எண்ணிக்கை ஆசிரியர்கள் எண்ணிக்கையை பத்தி கேட்கிறான். அப்ப இதுல எண்ணிக்கையை பத்தி தானே கழிக்கப்படுது. வேற ஏதாவது பத்தி கழிக்கப்படுதா? எண்ணிக்கையை பத்தி தானே கழிக்கப்படுது. இது மாணவர்கள் எண்ணிக்கை. மாணவர்கள் எண்ணிக்கை ஆசிரியர்கள் எண்ணிக்கையிட 2 மடங்குல எத்தனை வை? 2 வை. எத்தனை குறைவா? அதையும் விட 5. முதலாவது ஈக்குவேஷன் வந்து திரும்ப அழகா பாருங்க. இங்க மாணவர்கள் எண்ணிக்கைய யார வச்சு கொண்டு சொல்றாங்க? மாணவர்கள் எண்ணிக்கை ஆசிரியர்கள் வச்சு கொண்டு சொல்லும்போது எப்படி சொல்றாங்க? மாணவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்றது ஆசிரியர்கள் எண்ணிக்கையிட 2 மடங்கு, அதுலயும் 5 குறைவு. அப்ப மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? X அப்படின்னு சொல்றது. ஆசிரியர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? Y. அதுல 2 மடங்குன்னா 2 Y. அதுல 5 குறையன்னா 5. அண்டர்ஸ்டாண்ட் தானே எல்லாருக்கும்? அப்சா மைக் ஆஃப் பண்ணுங்க மாப்பிள்ள. இது ஓகே தானே? அடுத்தது சீமானவாள் வந்து சீமானவாள். நீங்க ட்ரிப் எல்லாம் வந்துட்டீங்களா? ட்ரிப் எல்லாம் முடிஞ்சா உங்களுக்கு? ரைட், ஓகே. இங்க வாங்க, அன்மியூட் பண்ணி வைங்க. இதுல இருக்க எல்லாமே என்னத்தை குறிக்குது? இந்த சமன்பாடு ஃபுல்லா எண்ணிக்கைங்க. இதுல எல்லாமே எண்ணிக்கை தான் பாருங்க. இதுல காசை பத்தி கழிச்சிருக்கான். ஆனா இந்த சமன்பாடு நிக்கிற எல்லா எண்ணிக்கை தானே. அப்ப நம்ம எடுத்தது சரிதானே? அடுத்தது மரியம், அடுத்த பாயிண்ட்ஸ் வாசிங்க. அனுமதி சீட்டிற்கான மொத்த செலவு ரூபாய் 1750 ஆகும். 1750 எவ்வளவு ரூபாய்? 1750. 1750 எப்படிதான்? 1850. 1750 தான். ஓ சார். இப்ப பாருங்க, இதுல ஒரு விஷயத்தை வச்சுதான் இங்க 2 வார்த்தை பிரயோகங்களை நம்ம கரெக்டா விளங்கிக்கணும். மாணவனா இருந்தா 50 ரூபா கொடுத்தா விடுவாங்க. இப்ப டீச்சரால் மாணவன் மாதிரி வரையிலுமா? மார்வேஷம் போட்டு அந்த இடத்துல வருவாங்களா? அப்படி வருவாங்களா? இல்லத்தானே. அப்ப அவங்களதான் இந்த என்னன்னு சொல்றாங்க? ஏனையோர். அப்ப இவங்களுக்கு என்னன்னு வரப்போகுது? ஏனையோர் அப்படின்னா இதுல பிராக்கெட்ல போட்டு வச்சுக்கோங்க டீச்சர். சரிதானே சொல்றது? சரியான சொல்றது? ஓகே தானே?
sir. இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யாரத ஆசிரியர். அதோட வெளியாக்கலாம் வரலாம் கண்காட்சி பாக்குறதுக்கு. இந்த இடத்துல கேள்விக்காக அவங்க ஆசிரியர்கள் யூஸ் பண்றாங்க. சரி, மொத்த செலவு அப்படின்ற போது இப்ப நான் சும்மா சொல்றேன், யாரு 100 மின்ஹா சல்மா 3 வந்தீங்களா? அதான் வந்தா மின்ன வந்தா மின்ன வரலையா? சரி, ஏதோ சண்டை போட உங்களுக்கு. சரி, சல்மா வந்தா? இப்ப இவங்க 3 பேர் எடுத்துக்கணும். இவங்க 3 பேரும் ஒரு படம் பார்க்கறதுக்கு போறாங்க. ஒரு படத்துல டிக்கெட் வந்து 300 ரூபாய். ஒரு படத்துக்கு ஒரு ஆளுக்கான டிக்கெட் எவ்வளவு? 300. 3 பேர் படம் பார்க்க போறீங்க. அப்ப எவ்வளவு செலவு? 900 ரூபாய். எப்படி சொன்னீங்க? இப்ப படம் பார்க்க போறதுல படம் பார்க்க போயிருக்கீங்களா? தியேட்டருக்கு போறது ஹராமா? இல்ல சார், போண்டா சார், நான் வீட்டை கூட்டிட்டு போக மாட்டேன். அவ்வளவுதானே? இதெல்லாம் இது இல்ல, உனக்கு தியேட்டர் படம் பார்த்தா பிரச்சனை. சரி, சஹ்னாவை எடுத்துக்கலாம். சஹ்னா வந்து ஹாஃப் டிக்கெட். சரியா? சஹ்னா அடுத்தது யாரு? யார் எடுப்போம்? அண்ணா. இவங்க எல்லாம் ஹாஃப் டிக்கெட் இருக்கும். சரியா? ஹாஃப் டிக்கெட் தியேட்டருக்கு போனீங்கன்னா 2 டிக்கெட் இருக்கு. ஒன்று வந்து ஃபுல் டிக்கெட், இன்னொன்று ஹாஃப் டிக்கெட். இப்ப 100 சல்மா, அடுத்து வந்து 3 பேரும் போறதுக்கு எவ்வளவு காசு? 3 பேருக்கு 300 படி 900. சரிதானே? இதே மாதிரி யாரு சஹ்னாவும் அண்ணாவும் வந்து எங்க போகுது? ஹாஃப் டிக்கெட்ல போறாங்க. சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு ஹாஃப் டிக்கெட் கொடுக்குறாங்க 150 ரூபாய். அப்படி இவங்க 2 பேர் போனா எவ்வளவு வரும்? 300. அப்ப மொத்த செலவு எவ்வளவு? இவங்க 5 பேரும் போறாங்கன்னா மொத்த செலவு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 3 டிக்கெட் படி 300 ரூபாய் டிக்கெட், 2 டிக்கெட் படி 150 ரூபாய் டிக்கெட். அப்ப மொத்தம் எவ்வளவு செலவு போயிருக்கும்? 1200. 1200. விளையாட்டு இது எல்லாருக்கும் கன்செப்ட் விளையாட்டானே? இவங்க 3 பேர் போறாங்க, 300 ரூபாய் டிக்கெட் 900 ரூபாய். சஹ்னாவும் அண்ணாவும் போறாங்க, அவங்க 2 பேருக்கு 150 ரூபாய் 2 டிக்கெட். அதுக்கு எவ்வளவு? 300. இவங்களுக்கு 900, இவங்களுக்கு 300. மொத்தம் எவ்வளவு காசு கொடுத்துள்ள போயிருப்பாங்க? 1200. இதே மாதிரி எக்ஸ் எண்ணிக்கையில யார் இருக்கிறாங்க? மாணவர்கள். அவங்களுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு எவ்வளவு? 50 ரூபாய். 50. அப்ப இதை நான் பெருக்கிறதால எனக்கு என்ன கிடைக்க போகுது? 50x. வெரி குட். பிள்ளைகள் நல்லா தான் சொன்னீங்க. இத பெருக்கிறதால எனக்கு என்ன கிடைக்கும்? பெருக்கினா என்ன கிடைக்கும்? ஒரு மாணவன். திங்க் பண்ணுங்க. இதே இப்ப 3 பேர் போனதுக்கு 900 வந்துச்சானே, அது மாதிரி மாணவர்கள் ஒரு எக்ஸ் எண்ணிக்கையில் போறாங்க. எக்ஸ் சொல்றது இந்த இடத்துல என்ன எண்ணிக்கை? அது 10ஆம் வைக்கலாம், 20ஆம் வைக்கலாம், 25ஆம் வைக்கலாம், நமக்கு தெரியாது. அப்ப மாணவர்கள் எண்ணிக்கை எக்ஸ் ஆகிக்கு ஒருத்தருக்கு 50 ரூபாய் டிக்கெட். அப்படின்னா இந்த இடத்துல என்ன கிடைக்குது? 2 பெருக்கிறதால மாணவர்களுக்காக கொடுத்த காசு கிடைக்குமா இல்லையா? மாணவர்களின் மொத்த தொகை இல்லம்மா. எப்படி மாணவர்களின் மொத்த தொகைன்னு என்ன அர்த்தம்? மாணவர்களோட மொத்த டிக்கெட்டுக்கான பணம். இத பெருக்குனது ஓகே எல்லாருக்கும்? விளையிட்டீங்களா? அது விளையிட்டா? சரிதானே? இதுல மாணவர்கள் வந்து கிளியர் இல்லையா? கிளியர் தானே? கொஞ்சம் ஓகே. இசாக் என்ன செய்ய? ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு முன்னு போட்டு விட அந்த போட்டோவை. இஸ்பாக் நான் எப்படி கவரேஜ் ப்ரோக்ராம் சார். கேமரா ஆன் பண்ணா கவரேஜ் பிரச்சனை வர மாட்டாங்க. டேய் உருட்டாதடா. 3 போன் மாத்திட்டேன் சார். இன்னைக்கு என்னவா தெரியா? சரியா? இதோட சேர்த்து யாரு போனாங்க எக்ஸ்ட்ராவா? ஆசிரியர்களா? அப்ப ஆசிரியர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? y
அவங்க ஒத்தருக்கு எவ்வளவு? 100 ரூபா. 100 ரூபா. அப்ப இது ரெண்டுத்தையும் பெருக்கிறதால நமக்கு என்ன கிடைக்கும்? 100 ரூபாயா என்ன கிடைக்கும்? மொத்த டிக்கெட்டுக்கான பணம். பிள்ளை ஆசிரியர்களுக்கான இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்க சமீனா. ரம்யா தானே? ஆசிரியர்களுக்கான மொத்த டிக்கெட்டுக்கான பணம். சரியா? இந்த ரெண்டு வினையிட்டா இது ரெண்டு எடுத்து அழகா வினையிட்ட எல்லாருக்கும். ஓ சார். ஓ சார். இதை விட டீப்பாலாம் உங்களுக்கு யாரும் படிக்கிற மாட்டாங்க, படிச்சிருந்தா சொல்லுங்க. அப்ப மாணவர்கள் மொத்தமா எவ்வளவு காசு கொடுத்திருப்பாங்களோ அதையும் ஆசிரியர்கள் எவ்வளவு டிக்கெட் காசு கொடுத்திருப்பாங்களோ அதையும் கூட்டினா தான் வர்றது என்ன? மொத்த பணம். அந்த மொத்த பணம் எவ்வளவு சொல்றாங்க? 1750. இதுதான் எத்தனையா சமன்பாடு? 2. பெருக்கி ஒழுங்கா எழுதிருக்குமா? பேருக்கு என்ன வருது? 50x plus 50x plus 50x 100y plus 100y சமன் 1750. சீமா சீமா இவாமா. ஓ சார். இப்ப இதுல இருக்கிற எல்லாம் என்னத்தை குறிக்குது ஒவ்வொன்றும்? வெரி குட் ஹேசன். என்ன சீமா சொல்ல மாட்டீங்க? இங்க வா. அப்பதான் சரியா சொன்னால. இப்ப இதுக்கு சொல்லு. இதுல ஒவ்வொன்றும் என்னத்தை குறிக்குது? மொத்த தொகையா? இல்ல, இது மொத்த தொகைன்னு சொல்றதுதான் கொஸ்டின்ல வந்தது. இப்ப இதுல நீங்க எண்ணிக்கைன்னு சொல்லும்போது மொத்த எண்ணிக்கை என்ன சொன்னீங்க? இல்லாட்டி சொன்னீங்களா? இல்ல தானே? அது மாதிரி இதுல என்ன ஒவ்வொன்றும் பணத்தொகை எத்தனை குறிக்குது? ஒரு குறிப்பிட்ட பணத்தை குறிக்குது. அப்படிதானே? இதுவும் ஒரு பணம், இதுவும் ஒரு பணம், இதுவும் ஒரு பணம். அப்ப ஒரு சமன்பாடு எடுத்து அதுல இருக்கிற எல்லா கணியங்களையும் முடிக்கும் ஒரே ஆளா தான் இருக்கு. ஓகே சரியா? அப்ப இதுதான் அந்த ரெண்டாம் சமன்பாடு. உங்களுக்கு இந்த கொஸ்டினை மட்டும் நான் கொஞ்சம் வேற மாதிரி செஞ்சு காட்டேன். இந்த கொஸ்டின் மட்டும்தான். இல்லாட்டி நார்மல் மெத்தட்ல செஞ்சுட்டு நான் மத்த மாதிரி செஞ்சு காட்டேன். அப்படி சார். உங்களுக்கு இது நேத்து சொல்லிக்கிட்டே கேட்டா மறந்துடுவீங்க. இப்ப இதை அரேஞ்ச் பண்ணுங்க. என்ன செய்வோம்? என்ன செய்வோம் சொல்லுங்க. -5 இங்கால கொண்டு வந்து எக்ஸ் அங்கால கொண்டு போமா? விருப்பமான மாதிரி கொண்டு போகலாம். நமக்கு என்ன விஷயம்? சரியா கணியங்கள் எல்லாம் ஒரு சைட்ல வச்சுக்கொள்வோம், நம்பர்ல வர்றால ஒரு சைட்ல வைக்கும். அப்ப நான் என்ன செய்யறேன்? 5 இந்த பக்கம் கொண்டு வந்து எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போய் போடுறேன். போட்டா என்னன்னு வந்திக்கும்? 2y கழித்தல் x சமன் 5. இதை எழுதுறது ஓகே? அது பிரச்சனை தான் சொல்லுங்க. பிரச்சனை எதுவுமே கேப்டலுக்கு அச்சப்பிள்ளைகளுக்கு இல்மா விளையிச்சா? இல்மா பாத்திமா ரசா வந்த ரசா பாத்திமா இல்மா உங்களோட ஃப்ரெண்ட் தானே ரசா இல்லையா? ஓ சார். அந்த பிள்ளை இப்ப என்ன இதாயிட்டா? 2 பேரும் பிரச்சனையா? நூடுல்ஸ் பிரச்சனையா? வரும்போது 2 பேரும் சேர்ந்து வர்றீங்க, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை காணவே இல்லை. ஏதாவது காரணம் சொல்ல போதுமா? உன்னோட சேர்ந்து அந்த பிள்ளை ஒரே ஒரே படம் படிக்கணும் தானே? சரிதான் சொல்றது. அதனால நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செய்யும். அப்ப நான் கொஞ்சம் எடுத்து சரி. இப்ப என்ன செய்ய போறோம்? 2 சமன்பாடு கிடைக்குது. இப்ப என்ன செய்ய போறோம்? இத என்ன செய்ய போறோம்? தீர்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னத்தை பார்ப்போம்? 2 பேர்லயும் யாராவது என்ன சமனா இருக்கான்னு பார்ப்போம். குணகம். என்னென்ன ஆக்கள் இருக்காங்க? எக்ஸ் இருக்கு, y இருக்கு. 2 பேரையும் குணகங்கள் இங்கேயும் இங்கேயும் சமனா தெரியுதா? ஏதாவது நமக்கு இல்ல. என்ன செய்யணும்? சமனா தெரியாட்டி சமப்படுத்தணும். சமன் ஆக்கணும், இல்ல சமப்படுத்தணும். அப்ப நம்ம இந்த இடத்துல யார வேணா சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமானது யாரு? சஹ்னா உனக்கு விருப்பமானவன் சொல்லு. எக்ஸா வையா நம்ம எதை இது செய்யும்?
X. எக்ஸ் செய்ய போறோம் சரிதானே அப்ப என்ன சூஸ் பண்ண போறோம் எக்ஸ் தான் சமன் செய்ய போறோம் சரி எக்ஸ் சமன் செய்வோமா வாங்க எக்ஸ் சமன் செய்யணும்டா எக்ஸுக்கு முன்னாடி இங்க என்ன குணகம் இருக்கு முதலாம் சமன்பாட்டுல எக்ஸுக்கு முன்னாடி என்ன குணகம் இருக்கு And. ஓகே நான் சும்மா நீங்க குறியெல்லாம் தேவையில்லை குணகத்தை மட்டும் சொன்னா போதும் எத்தனைக்கு ஒன்றுதான் இருக்கு சரிதானே இங்க ஒன்று இங்க எக்ஸ்ரே குணகம் எத்தனை இருக்கு இந்த முதலாம் சமன்பாட்டுல எக்ஸ்ரே குணகம் அப்படின்னா அந்த முன்னாடிக்கு நம்பர் இதுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் தெரியுதா உங்களுக்கு கண்ணுக்கு ஒன்றுதான் இருக்கு அப்ப முதலாம் சமன்பாடு இது வந்து ரெண்டாம் சமன்பாடு தெரியும் தானே ரெண்டாம் சமன்பாடுல எக்ஸுக்கு என்ன இருக்கு குணகம் 50. அப்ப நம்ம சமன் செய்யணும்டா 50 ஒன்றாக்கி எழுதுறது ரேசா இல்ல 1 50 இருக்கிறது ரேசா 50 ஆகுறது லேஸ் இப்ப 1 50 ஆகணும்னா எத்தனையால பேருக்கு 50 ஆயிரும் 50 பேருக்கு 50 ஆயிரும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய போறோம் முதலாம் சமன்பாட்டை எத்தனையால பெருக்க போறோம் 50. பெருக்குவோமா அதுக்கு எப்படி எழுதணும் முதலாம் சமன்பாட்டை எழுதிட்டு அதனால ஃபுல்லா பிராக்கெட் போடணுமா இல்லாட்டி இப்ப பெருக்குங்க 50ஆல 2 வைய பெருக்குனா 50 2 100 தடவை 100 வை 50ஆல இங்க சய எக்ஸ் பெருக்குனா 50x. இல்ல இங்க சக இங்க சய சரி Saya 50x. சய 50x Saya 50. வெரி குட் அங்கால 50 தர 5 எத்தனை 250. 250. நிஃப்ரா வந்து விளைஞ்சாம பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனை விளைஞ்சா விளையாட்டு கேளுங்க हाँ सर. ருக்கையா வந்தா ருக்கையா வரலையா கதீஜா வந்ததா கதீஜா கண்மணி வந்தீங்களா हाँ सर. இங்க வாங்க அன்மியூட் பண்ணி வைங்க கதீஜா நீங்க இப்ப நம்ம இப்படி ஒரு பெருக்கல் செஞ்சுட்டு நினைமா பெருக்கல் செஞ்சா இப்ப இது எத்தனையா சமன்பாடு சமன்பாட்டுல ஏதாவது மாற்றம் செஞ்சீங்கன்னா அது எத்தனையா சமன்பாடு கதீஜா தான் சொல்லணும் மூணாவது. அப்படியே மூன்றாவதா சரி சாப்பிட்டீங்களா கதீஜா இல்ல சார். என்ன இரவு சாப்பாடு கத்து. கொத்தம்மா என்ன கொத்து சிக்கன் கத்து. சிக்கன் கொத்தா சரி இந்த சிக்கன் கொத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் பார்ப்பேன் சரியா அப்ப இதுல பாருங்க இப்ப நம்ம யார சமன் செஞ்சோம் கதீஜா சொல்லுங்க கதீஜா தான் யார சமன் செஞ்சோம் எக்ஸ். கதீஜா உனக்கு சரி கதீஜா இங்க பாருங்களேன் இந்த சமன்பாட்டுல எக்ஸுக்கு என்ன குறி இருக்கு சஹ. சக இந்த சமன்பாட்டுல எக்ஸுக்கு என்ன குறி இருக்கு சய. ரெண்டு பேர குணகம் சமன் தானே இங்கேயும் 50 இங்கேயும் 50 வேற வேற குறி இருந்தா என்ன கதீஜா செய்வோம் அந்த ரெண்டு சமன்பாட்டு கூட்டணும். வல்லாஹி கூட்டணுமா சத்தியமா வல்லாஹி பயப்படாம சொல்லு சரியா அவங்க அம்மா சரியான பாசம் வச்சு போட்டலாம் கதீஜா அப்படித்தானே சரியா என்ன செய்யணும் கதீஜா கூட்டணுமா சொல்லணும் என்ன செய்யணும் கூட்டணும். ஏன் வேற வேற குறியா இருந்தா கூட்டுனாத்தான் இல்லாம போகும் கூட்டும் போது கட்டாயம் முக்கியமா நமக்கு இல்ல. முக்கியமா தேவை
சரிதானே? இருந்தாலும் போட்டு செய்யுங்க உங்களோட நல்லதுக்கு. அப்ப இதுல எழுதுவீங்க எப்படி? ரெண்டாம் சமன்பாட்டையும் சக 3 ரெண்டாம் சமன்பாடு. ரெண்டாம் சமன்பாடுக்கு இடது பக்கத்துல எழுதுங்க 50x பிளஸ் 100y. இங்கால சக 100y கழித்தல் 50x சமன் 1750 எதையும் கூட்ட போறோம் 250 கூட்டினா எவ்வளவு? இது ரெண்டையும் கூட்டணும் 2000 2000 200 தானே? இல்ல இங்க சக 50x இங்க சாய 50x. அப்ப ரெண்டு என்ன செஞ்சிடும்? இல்லாம போயிடு. இங்க 100y இங்க 100y கூட்டுப்பட்டா 200 ரூபாய். 200 கூட்டினா 200. 200 வை வை y 200y சமன் 2000. அப்ப y சமன் என்ன வரும்? 2000 இன் கீழ் 200. 200 இந்த ரெண்டு சைபர் இந்த ரெண்டு சைபர் 2ஆல 20 பிரிச்சா 10. யார பட்டடா இதனால y சமன் 10. y சமன் 10 எடுத்து எல்லாருக்கும் ஓகேயா? சார். அப்ப நான் கேமராவை கொஞ்சம் இங்க எடுத்திருப்பேன். y சமன் 10. இப்ப y சமன் 10 அடுத்தது என்ன செய்யணும்? x ட பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். ஒன்னுடைய கண்டுட்டோம் மற்றதே காணும். அப்ப y சமன் 10 அப்படின்னு என்ன செய்வோம்? y சமன் 10 என்ன செய்ய போறோம்? ஏதாவது ஒரு சமன்பாடு யாரு சப்னா உனக்கு பிடிச்ச ஒரு சமன்பாடு சொல்லு. எந்த சமன்பாடுல போடலாம் நம்ம கூட எத்தனையா சமன்பாடு உனக்கு பிடிச்ச சமன்பாடு? எல்லாம் பிடிக்கும் சார். ஒன்று உண்டு. அப்படின்னா என்னது? முதலாம் சமன்பாடு. சஹ்னா தனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி முதலாம் சமன்பாடு சொன்னிச்சு. அந்த முதலாம் சமன்பாடு. பட் இருந்தாலும் நம்மளும் முதலாம் சமன்பாடுலாம் போடுவோம். ஏன்னு சொல்லுங்க. இப்ப நான் கேக்குறேன் யாரு என்ன பேரு நூருல் ஹம்தா நூருல் ஹம்தா வந்தியா? வீட்ல இருந்து டவுன் எவ்வளவு தூரம்? புத்தளம் இது கன தூரமா? 7 கிலோமீட்டர். சரி 7 கிலோமீட்டர்னா புத்தளம் டவுன் தானே? நீ டவுனுக்கு போறதுக்கு என்ன செய்வோம்? அனுராதபுரம் போய் டவுனுக்கு போவா திரும்ப இல்லையே? இல்லாட்டி குருநாகல போய் போகுது இல்ல. நேரா போனாலும் நேர் ரோட் தானே அது. அப்படி போற மாதிரி இங்க இருக்கிறதுல பாக்குற எல்லாத்துலயும் என்ன தெரியுது? இந்த ரெண்டாம் சமன்பாடு மூணாம் சமன்பாடு எல்லாம் பெரிய பெரிய தானங்கள் தெரியுதா? தெரியுதா பெரிய பெரிய தானங்கள்? அப்படி பெரிய பெரிய தானங்களை ஒரு நம்பர் பெரிய விட தான் கிடைக்கும். ஆனா இதுல ஏதாவது பெரிய பெரிய தானங்கள் தெரியுதா? இல்லை. இல்லை. அப்ப அதுலதான் நம்ம போடணும். சரிதானே? அப்ப போடுவோம். எத்தனையான சமன்பாடுல போட போறோம்? சமன்பாடு 1 பிரதியிடு. சரியா? பிரதியிடுவோமா? என்ன சல்மா அமைதியா இருக்கா? கதை வாய திறந்து 100 கோவத்தை இங்க காட்டாது. சரியா? இப்ப நான் எதுக்கு பதிலா பிரதியிட போறேன்? வைக்கு பதிலா. அப்ப 2ஓட தான் வை பெருக்கப்படுதா? தர 10 கழித்தல் x சமன் என்னது? 5. 2 தர 10 20 இருக்கட்டும். 20 கழித்தல் x சமன் 5. sin x அங்கல போனா 5 இங்க வந்தா 5. 20ல இருந்து 5 கழிப்போம் சமன் x. x சமன் 15. சுமையா பாத்திமா சுமையா வந்துச்சா? பாத்திமா சுமையா வரலையா? சமா இது எழுதி முடிச்சா ஓகே ஆன்சர் எல்லாம் ஓகே. அடுத்த ஆன்சர் ஆம் சார். எழுதி முடிச்சாலும் சரியா? அடுத்த கேள்வி போமா? ஆம் சார். சரி சார். இல்ல இல்ல இந்த வந்திருக்காங்க. இல்ல. கூப்பிடும்போது எங்க போனா? நீங்க வா சுமையா எங்க போனா? விலங்கல சார். என்ன சாப்பாடு இன்னைக்கு வீட்ட? கொத்து. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எல்லா வீட்டையும் கொத்து.
சரியா சரி. அப்ப இதுக்கப்புறம் என்ன செய்யணும் சும்மாயா எழுதி போட்டு விட்டா ஃபுல்லா மார்க்ஸ் கிடைச்சிருமா? இல்ல. இல்ல. இங்க எக்ஸ் அப்படின்னு சொல்றாள் நம்ம இந்த இடத்துல என்னன்னு சொல்லியிருக்கோம் மாணவர்கள எண்ணிக்கை. அதே போல y அப்படின்னு சொல்றது ஆசிரியர்கள் எண்ணிக்கை. அப்ப என்ன செய்யணும் இதுல எழுதி காட்டணும் மாணவர்கள எண்ணிக்கை வந்து 15. 5 அதே போல ஆசிரியர்கள எண்ணிக்கை 10 எழுதி காட்டணும். உங்களுக்கான விட வந்து என்னவா கிடைக்கும்? சரியான இருந்தாலும் உங்களுக்கான மார்க்ஸ் அந்த இடத்துல 5ல எத்தனை பேரும்? நான் 1 போ 4 போயிரும். என்ன என்ன எங்க போய் முடியாது. சரியா அடுத்தது பாப்போமா? ஆம் சார். பாத்தீங்களா யாருக்காவது ஆர்வம் வைக்கா? நீங்க ஒரு மெத்தட் சொல்றேன்னு சொன்னீங்களே சார், ஆர்வமே இல்ல. சரி. போமே என்ன சொன்னனே அப்படிதானே சங்கவி? ஆம் சார் சொன்னீங்க. அந்த மெத்தட நான் சொல்றேன், போயிட்டு டீச்சர்ஸ்ட போய் செக் பண்றேன். இல்ல நான் தான் சொன்னேன்னு சொல்றேன். ஏன்னா அது வந்து பெருசா இப்ப சொல்லி கொடுக்குறது இல்ல. பட் இருந்தா நான் சொல்றேன். சரியா சும்மா இப்ப நான் அதுக்கு ஒரு உதாரணம் வந்து சும்மா பாப்போம். சரிதானே சின்னனா ஒரு உதாரணம். இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சோம், ஒரு விடையை கண்டுட்டு இப்ப வைன்னு சொல்றது 10 அப்படின்றத நம்ம என்ன செஞ்சோம், டிரெக்டா இந்த இடத்துல என்னத்தை கொண்டு வந்து போட்டோம், வைக்கு 10 போ வைக்கு பதிலா 10ன்னு போட்டீங்க தானே. அதாவது வை வந்து 10 இருந்துச்சுன்னா அந்த வைக்கு பதிலா 10 கொண்டு வந்து போடுற மாதிரி. இந்த இதை இங்க பாருங்க, எக்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, 15. தங்கம் தங்கம் நான் இதை மாணவர்களின் எண்ணிக்கை. எக்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொல்லியிருக்கு, 2y கழித்தல் 5. 5. அப்ப எக்ஸ்ன்னு சொல்றாலும் நம்ம வேற எப்படி சொல்லலாம்? இப்ப வந்து எக்ஸ் இங்க வாடா அப்படின்னு சொல்றதை விட வேற எப்படி கூப்பிடலாம் அவரை? எக்ஸ் வாங்கோ. 2 வயசு 5. 2y sin 5ன்னு கூப்பிடலாம். அப்ப எக்ஸ வந்து எப்படி சொல்லலாம், 2y sin 5ன்னு கூப்பிடலாம் தானே. ஏன் எக்ஸ் வந்து யாருக்கு சமம்னு சொல்றாங்க, 2y sin 5க்கு சமம். அப்ப ஒன்று நான் எக்ஸ இங்க வான்னு கூப்பிடலாம், இல்லாட்டி சன்னா சொன்ன மாதிரி வாங்கோ அப்படின்னு கூப்பிடலாம். இல்ல அப்படின்னா அவருக்கு வேற என்ன பேருக்கு சொல்லி கூப்பிடலாம், 2y 5. அப்ப நான் இந்த சமன்பாடு கண்டு வச்சிருக்கேன்ல, இதுல நான் எடுத்துக்கொண்டு நீங்க போட போறோம்னா இதுல நான் ஒன்றும் செய்யல பிள்ளை. இதுக்கு பேர் என்னன்னு சொல்றேன்டா, இந்த மெத்தடுக்கு பேர் வந்து எழுவாய் மாற்றம் செஞ்சு பிரதியிடுவது. இதுக்கு பேர் என்ன, எழுவாய் மாற்றம். எழுவாய் மாற்றம் செய்து பிரதியிடல். சரியா, எழுவாய் மாற்றம் செய்து பிரதியிடல். சரியா, இப்ப நான் எழுவாய் மாற்றம் செஞ்சு பிரதியிட போறேன். இதை விட்டுருங்க, நான் இதுல என்ன செய்யணும், இதுல எப்படி இருக்கு, எக்ஸ் தான் எழுவாயா இருக்கு அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்றால் 2y sin 5க்கு சமம். அப்ப நான் இந்த எடுத்திருக்க இந்த 2ஆம் சமன்பாடுக்கு தானே இதுல இருக்கிறதா நீங்க எழுதிக்க. இந்த 2ஆம் சமன்பாட்டுல எக்ஸுக்கு பதிலா நான் யாரை போட போறேன், இப்ப 2y sin 5 அப்படியே தூக்கி போடுங்க. இந்த இடத்துல என்ன சமன்பாடுக்கு, இந்த இடத்துல 50x சக 100y சமன் 1750. இப்ப எழுவாய் மாற்றம் செஞ்சுட்டு திரும்பியும் கொண்டு வந்து அதிலே போடுறோம். எழுவாய் மாற்றம் செஞ்சுட்டு அடுத்த சமன்பாடு தான் போடணும். அப்ப எக்ஸுக்கு யார விட்டுடாது, இஸ்பாவில விட்டுதா, யார குட்டியா இருக்கு, ஜும்ஹா ஜும்ஹா கேக்குதா, ஜும்ஹா யார் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனது, வார. இப்ப என்னன்னு சொன்ன, இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னு சொல்ற 2y sin 5. அவன் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா என்ன போட போறேன், 2y sin 5. 2y sin 5 அப்படி பிரக்கெட் பண்ணி அப்படி போடுவோம். சக 100y சமன் 1750. இப்ப பெருக்குங்க உள்ள 50 தர 2y
100 50 தர சய 5 சய 50 தர 5 எத்தனை 5 தர 5 எத்தனைடா 25 25 சைக்கிள் சுத்தா 200 சயரு அதே 200 சகாங்கள் எத்தனை 100 சமன் 1750 சய 250 அங்கால போனா சஹயரு அப்ப இங்க 100 சக 100 ரெடி இதை ஒரே ஸ்டெப்ல எழுதிடுவோம் 100 கூட்டினா 200 200 அப்ப 200 சமன் 1750ஓட 250 கூட்டணும் அப்ப 200 சமன் எத்தனை வரும் 2000 அப்ப 200 சமன் 2000 சமன் எத்தனை வரும் 2000 கீழ் 200 இப்ப விட எத்தனை வந்தீங்க 10 வயசமன் என்ன விட வந்துச்சா இப்படியும் செய்யலாம் என்ன அப்படின்னா இப்படி எவ்வளவு நினைக்கிறீங்க போடும் சரிதானே அதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்க உரிய சமன்பாட்டை உருவாக்கி பெருமதிகளை காணுங்கன்னு தானே கேள்வி கேட்பான் உனக்கு பெருமை இருந்தா சரிதானே அது எப்படி வந்துச்சுன்னு நான் தேவையில்லையே அப்ப இப்படியும் ஒரு மெத்தட் இருக்கு ஆனால் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவில்லை என்ன பண்ணவில்லை ரெக்கமெண்ட் பண்ண ஏன் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல ஒட்டோவா எழுவாயாக்குற மாதிரி வந்ததால நான் பிரதி மோஸ்ட் ப்ராபபிலி அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்க அப்படி ஒரு ட்ரையை கொடுக்கலாம் ஆனால் நான் அதை நான் செய்யுங்கன்னு நான் சொல்லல இதை நம்ம செஞ்சிருந்தாலும் அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்வோம் இதே மாதிரி விட எடுத்த பிறகு பிரதி 2 போட்டு என்ன செய்வோம் இப்படியே செஞ்சு முடியும் அல்லது நீங்க என்ன செய்யலாம் இதுல மாத்தி இதுல மாறியும் செஞ்சுட்டு ஆனா நீங்க எடுக்கும்போது கட்டாயம் எப்படி இருக்கணும் அவருக்கு முன்னாடி என்னவா இருக்கணும் எழுவாயாக்கும் போது இப்ப எழுவாயாக்குறேன்னா என்ன அந்த ஆள் மட்டும்தானே இருக்கணும் அப்படி இருந்தாலும் இதெல்லாம் செய்யலாம் இது சொல்லி தரணும்னு நான் யோசிச்சேன் சொல்லி தரேன் ஓகே நிச்சயமா பேலன்ஸா வர்றது இந்த ஸ்டெப் தான் அடுத்த கேள்வி செய்ய போவோம் வாசிக்க எவ்வளவு ஓ சார் சகனா பருப்போடை வேணுமா தாங்க சார் வீசி விடவா நான் கேட்ச் பிடிச்சேன் போனால கெச் பிடிக்க அது என்ன கெச்சா இல்லாட்டி பிடிக்க போறியா ரெண்டுல ஒன்று சொல்லு கேட்ச் இத போட்டோன்னு எடுத்து அழிக்கியா உங்களுக்கு அடுத்த புதன்கிழமை எக்ஸாம் உண்டு வைக்கியா 10ஆம் ஆண்டுக்கு வேணாம் சாரா வானம் சார் இது என்னடா நீங்க என்ன நூறா ஃபயரா படிச்சிட்டு இருந்தா கஷ்டமா இருக்கா அப்படி கஷ்டமா இருந்தா நூறா சொல்லணும் வீட்டை கேஸ் வாங்கிட்டாங்கன்னா இப்ப அதான் பிரச்சனை என்ன நூறா புகை கொஞ்சம் குறைவா தானே வரும் நூறாக்கு என்ன சாப்பாடு செய்ய தெரியும் ஒண்ணுமே தெரியாது சுடுதண்ணி வைக்க அது தெரியும் வச்சுட்டு பிளக்க போடாம போயிடும் அப்படித்தானே சஹனாக்கு என்ன சாப்பாடு செய்ய தெரியும் எனக்கா ஓ எனக்கே தெரியும் உனக்கே தெரியும் சாப்பிட தெரியும் அப்படித்தானே ஃபைன் அடுத்த கேள்வி போமா ஆம் சார் வர லேட் ஆனதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல பிள்ளைக்கு இந்த இடியப்பமும் இதோ 2 கடையில தேடுங்க இல்ல அடுத்த எல்லாம் போய் வாங்க டைம் இல்ல இப்ப குக் பண்றதுக்கு சரி ஓகே அடுத்த கேள்வி வாசிக்கிறீங்களா செய்வோம் கொஸ்டின் நம்பர் 4
வாசிங்க. போரா இருக்கு இந்த கிளாஸ். அப்படிதானே? கொஞ்சம் கொஞ்சம் ஆம் சார். பொய் சொல்லக்கூடாதுன்னு இந்த கொஸ்டின் செஞ்சு கொடுங்க. சரியா? மைக்கேல் ஓபன் பண்ணுங்க. ஆயிஷா சஹானி ஃபேன் காத்து நல்லா அடிக்குது கூட. மைக் ஓபன் பண்ணுங்க. வாசிங்கம்மா. அடுத்தது யார் வாசிக்க போறது? அப்ஷா வாசிக்கிறீங்களா? அப்ஷா. அப்ஷா இல்ல அப்ஷா. பண்றாத அப்புறம் என்ன அப்ஷா பிரிண்ட் எடுக்கலையா? இல்ல சார். ஏமா பிரிண்ட் அடிக்கல? கடைசி கடை இல்லையா? அடுத்த நுஹா. அப்ஷாட டோலி நுஹா பிரிண்ட் எடுத்தீங்களா? இல்ல சார். சஹ்னா வந்து சஹ்னா இல்ல சர்ஃபா வந்ததா? ஓ வந்திக்கிறேன். நாளைக்கு ட்ரிப் போறீங்க உண்மையாவா? ஓ சார். நாட்டுக்கே ஹாலிடே கொடுப்போமா ட்ரிப் போறீங்க? கூடுங்க. பிரிண்ட் எடுத்தியா? இல்ல. ஆனா கேள்வி எழுதிக்கிறேன். கேள்வி எழுதிட்டியா? சரி வாசி. பிரிண்ட் எல்லாம் அடிக்கிறா சரிதானே? அடிச்சது சும்மா இதுக்கு வச்சுட்டாங்க என்ன என்னத்துக்கு? எதுவும் பொறிச்சு போட்டு வச்சாங்க. நல்ல பேப்பர் எடுக்கணும். மிக்ஸ் பேப்பர் தான் நல்லா எடுக்குமா தெரியுமா? ஓ வீட்டுல என்ன சாப்பாடு? பிஸா செய்றாங்க தாத்தாமார். என்ன செய்யறாங்க? பிஸா. சரி, நான் அதை பத்தி ஒன்றும் கதைக்கு விரும்புகிறேன். சொல்லுங்க. நீ எப்படி இன்னைக்கு எப்படி போடுவா என்னண்டு? இல்ல போட மாட்டேன். போடுவா. நீ கட்டாயம் போடுவா. போட மாட்டேன். நீ போடு. நீ அந்த பீஸா நான் பார்த்தேன். பீஸா நான் பார்த்தேன். அடுத்த வாசிங்க. சரி உண்டாக்குது. 3 பேனைகளும் 2 பென்சில்களும் கொள்வனவு இவ்வளவுதான் செய்ய. உங்களோட சத்தம். இவ்வளவு உங்களோட சத்தம். நீ எப்படி கத்துவான்னு வீட்டு ஆக்களை கூப்பிட்டு கேட்கியா? வானம். தெரியுதானே? நல்ல சத்தமா மைக்கு பக்கத்துல வச்சு கேள்வி வாசி. 3 பேனைகளும் 2 பென்சில்களும் கொள்வனவு செய்ய ரூபாய் 90 செலவாகும். ஒரு பேனையும் 3 பென்சில்களையும் கொள்வனவு செய்ய ரூபாய் 65 செலவாகும். இப்படி எதுவும் செஞ்சோமா நம்ம ஆல்ரெடி? இல்ல. சரி, இப்படி நீதான் வாசிக்கணும். அப்படி சரி. இப்ப இதுல என்ன சொல்றாங்க? எது எக்ஸாம் எது வையா? பேனை எக்ஸாம். எக்ஸாம் பென்சில் பென்சில் வையா. பென்சில் வையா. ஆனா இப்ப இவ்வளவு விஷயம் என்னடா? எண்ணிக்கைய பத்தி கேட்கிறாங்களா? பணத்தை பத்தி கேட்கிறாங்களா? எக்ஸ் வை சொல்றது. அது வாசி. சர்பா. 3 பேனைகளும் 2 பென்சில்களும் கொள்வனவு செய்ய ரூபாய் 90 செலவாகும். ஒரு பேனையும் 3 பென்சில்களும் கொள்வனவு செய்ய ரூபாய் 65 செலவாகும். சரி, அடுத்தது. பேனை ஒன்றின் விலை ரூபாய் X ஆகும். பென்சில் ஒன்றின் விலை ரூபாய் Y ஆகும். கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டை சோடி ஒன்றை உருவாக்க. உடஞ்சி உள்ள போற மாதிரி வாசிக்கிறா. நீதான் எப்படி நீங்க வாசிக்க கேட்கலாம். 5-6 வாசிக்கணும். படியா பாருங்க. அப்படின்னா எக்ஸ் ஆயிஷா சஹானி. நான் இதோட 3வது தடவை உங்களை அன்மியூட் பண்ணி விடுறேன். இன்னொரு முறை மட்டும் அன்மியூட் ஆகுச்சு கட்டாயம் ரிமூவ் பண்ணி விடுவேன். ஆயிஷா சஹானி கேக்குதுதானே? மைக்க ஓபன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். நான் 3 தடவை வந்து ஓபன் பண்ணிட்டு போயிட்டேன். இன்னொரு தடவை ஒன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் ரிமூவ் பண்ணுவேன். சரியா? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்க்காம இல்ல. இப்ப இந்த இடத்துல எக்ஸ் வைன்னு சொல்றது என்னது? ரெண்டுமே விலை. விலை. அப்ப இந்த இடத்துல எக்ஸும் வையும் என்னது? விலை. அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். முதலாவது என்ன சொல்றாங்கம்மா? 3 பேனைகளும் 2 பென்சில்களும். ஒரு பேனை எக்ஸ். அப்ப 3 பேனை வாங்குறதுக்கு எவ்வளோ? 3x. அதே மாதிரி 2 பென்சில் வாங்குறதுக்கு ஒரு பென்சில் வாங்க வை. 2 பென்சில் வாங்க 2. அப்ப இதுக்கு எவ்வளவு செலவாச்சான்? 90. சீமா இங்க வாமா. சொல்லுங்க சார். இதுல இருக்கிற ஒவ்வொன்றை என்னத்தை குறிக்குது? விலைய. விலைய. சரிதானே? விலைய.
அப்ப ஒவ்வொன்றும் இதுல 3x சொல்றது பேனைக்கு செலவான தொகை. அப்ப இதெல்லாம் நோட் பண்றாங்க, நோட் பண்ணுவீங்க. இந்த 3x சொல்றது 3ஆல் x இருக்கும்போது 3 பேனைக்கு செலவான விலை. அதே போல 2 பென்சிலுக்கு செலவான விலை. ரெண்டையும் கூட்டும்போது மொத்த தொகை வரப்போகுது. அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லிருக்கு சர்பா? இது இதுக்கு பிறகு ஒன்று சொல்றாங்க, நம்ம அதை வாசிங்க. எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கு. நீ நாளைக்கு இருக்க ஆனா இது வரும். ஒரு பேனையையும் 3 பென்சில்களையும் கொள்வனவு செய்ய ரூபாய் 65 செலவாகும். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் மார்க். ஒரு பேனை வாங்குறதுக்கு எவ்வளவு போகும்? எக்ஸ். ஒரு பேனை விட எக்ஸ்னா ஒரு பேனை எக்ஸ் தான் வரப்போகுது. அப்ப ஒரு பேனையை வாங்குறதுக்கு எக்ஸ் சக எத்தனை பென்சில் வாங்கணுமா? 3. ஒரு பென்சில் வாங்க ரூபாய். அப்ப 3 பென்சில் வாங்க 3. இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும் சொல்றாங்க? 65. 5. இது ரெண்டாம் சமன்பாடு. இதுல நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எப்பயும் ஈஸியான வழியை சூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, ஏதாவது இப்ப இதுல என்னென்ன குணகங்கள் இருக்கு? எக்ஸ் இருக்குது, அதே போல y. சரிதானே? இந்த 2 பேர குணகங்கள் யாராவது குணகம் சமனாயிக்கா? முதலாம் சமன்பாடு, ரெண்டாம் சமன்பாடு சரியா? இல்ல. எக்ஸ்ல குணகம் ரெண்டுலயும் பார்த்தா சமனா இல்ல, y குணகம் ரெண்டுலயும் சமனா இல்ல. ரெண்டாவது ஸ்டெப் என்ன போவோம்? சமனா இல்லாட்டி சமப்படுத்த போகும்போதும் யோசிக்கணும் கொஞ்சம். நமக்கு அந்த இங்கே இருக்கு என்னது? அப்ப அது கொஞ்சம் பயன்படுத்தி என்ன செய்யணும் அப்படின்னா யோசிக்கணும். எப்படின்னா இதுல எதை லேஸ் செய்யறது? இங்க 1 இருக்குது, இங்க 3 இருக்கு. 3 ஆகுறது லேசா, இல்லாட்டி இங்க 2 3. இந்த வைக்கு என்னென்ன குணகங்கள் இருக்கு? 2 3. வைக்கு வழியா பாருங்க, இதுக்கு இருக்கிறது 1 3 தான், இதுக்கு இருக்கிறது 2 3. இது ரெண்டையும் நான் சமனா கொண்டா என்ன செய்யணும்? மாறி மாறி ஒவ்வொருத்தரால பெருக்கணும். பெருக்கினது சமனா வரும். 2 தர 6 6 வந்துடும், 3 தர 2 6. அப்படிதான் சமப்படுத்தலாம். இங்க ஒரே அடியா சமப்படுத்தலாமே. 1 3ஆகிறது எப்படி என்ன செய்யணும்? 3ஆல பெருக்கினா வந்துடும். அப்ப நம்ம எந்த சமன்பாட்டை 3ஆல பெருக்க போறோம்? யாருக்கு 1 இருக்கு சமன்பாடு? இரண்டாம் சமன்பாடு. ரெண்டாம் சமன்பாடு எத்தனையால பெருக்க போறோம்? 1. 3ஆல. என்ன 100? பசிக்குதா? இல்ல. என்ன சாப்பாடு இன்னைக்கு 100ஆல போயிட்ட? இல்ல. என்ன சாப்பாடுன்னு சொல்ல? சோறு சார். சோறு. கறி என்ன? கறி நான் பார்க்கல, நான் தின்னல. பால் சாப்பிட இல்லையா? பால் தின்னல. பால் சாப்பிடாதால என்ன மயக்கம்? சரியா? இவ்வளவு சொல்லி போட்டு கேட்க சொல்லியது. சரி, இப்ப ரெண்டாம் சமன்பாடு 3ஆல பெருக்குவோமா? அப்ப எழுதுங்க, 2 தர பிரக்கெட் பண்ணி எழுதுங்க, எக்ஸ் சக 3y சமன் 60. 2ஆல எக்ஸ் பெருக்குனா 3ஆல. சரி, ஓகே. நான் இன்னும் சாப்பிடல, அதில் மயக்கம் இல்லை. சரியா? இன்னும் நான் நினைப்புல நான் எழுதுறேன் நினைச்சு. சரி, 3ஆல பெருக்கணும். சரியா? 3ஆல எக்ஸ் பெருக்குனா 3x. 3x. 3ஆல 3y பெருக்குனா 6y. 6y. 9y. அல்லா, இன்னைக்கு எனக்கு என்னடா இது 3ஆல இருக்கு 4ன்றீங்க. சரியா? சமன் 3ஆல 65 பெருக்குனா இதுக்கு என்ன வரப்போகுதோ? 195. ஏதாவது சரியா? என்ன சமன்பாடு? கதீஜா கண்மணி, கண்மணியா கதீஜாவா? நீங்க கதீஜா சார். சமன்பாடுல ஏதாவது செஞ்சா அது எத்தனையா சமன்பாடு? 3வது. இதுல யார குணகத்தை சமன் செஞ்சிருக்கோம் கதீஜா?
ஏங்க அது எவ்வளவு யோசிக்கிறீங்க? இதுல யார் சமன் செஞ்சிருக்கோம்? கதீஜா யார குணகத்தை சமன் செஞ்சிருக்கோம் சொல்லுங்க. ஏன் அவ்வளவு லேட் ஆகி வருது? கதீஜா டியூப்லைட் தெரியுமா? கதீஜா டியூப்லைட் போட்டு என்ன செய்ய லேட் ஆகிதானே பத்தும். சரியா? டியூப்லைட் மாதிரி இருக்கணுமா இல்லாட்டி இந்த சிஎஃப் எல்லாம் இல்லாட்டி அந்த எல்இடி லைட் மாதிரி இருக்கணுமா? எல்இடி மாதிரி இருக்கணும். சரி சரி கதீஜா ஓகே. அப்ப நம்ம இதுல நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது? எக்ஸின் குணகம் சமன், எக்ஸ்ர குணகம் சமன். எந்தெந்த சமன்பாடு எடுக்க போறோம் இங்க? முதலாம் சமன்பாடும் மூன்றாம் சமன்பாடு. மூன்றாம் சமன்பாடு என்னது? 3x சக 9y சமன் 191. சரி, இப்ப இதுல ரெண்டு சமன்பாடு இருக்குதானே? சரி, இப்ப இதுல ரெண்டு சமன்பாடு எடுத்துதான் செய்யறதுக்கு இப்ப இவங்களை என்ன செய்யணும்? எக்ஸ்ரே அடுத்தது என்னத்தை பார்ப்போம்? எக்ஸ்ரே குறிய பார்ப்போம். எக்ஸ் தான் சமன் செஞ்சோம், அதுல குறிய பாருங்க. ரெண்டு பேர்ல என்ன குறி இருக்கு? சக. சக அப்படின்னா என்ன? ஒரே குறி இருக்கு. ஒரே குறி இருந்தா என்ன செய்யணும்? நம்ம கழிச்சோன். இந்த சமன்பாடுல எந்த சமன்பாடை கழிப்போம்? மூன்றாம் சமன்பாடுல இருந்து. ஏன் அப்படி கழிக்கிறோம்? நமக்கு வலது பக்கத்துல கூட இருக்கிறான்ல இருந்து கழிச்சா திருப்தியா இருக்கு. இப்ப என்ன செய்வோம்? மூன்றாம் சமன்பாடு முதல்ல மூன்றாம் சமன்பாடு இடது பக்கத்துல இருங்க. 3x சக 9y. சரியா? கழித்தல் போட்ட பிறகு அவங்க என்ன செய்ய முடியும் போடணும்? bracket அது போடாட்டி கட்டாயமா பிள்ளையா செய்வோம். அங்கால 3x சக 2y சமன். இந்த கேள்வியில மட்டும் டிரெக்டா போட்டுடுவோமா? 195ல இருந்து எத்தனையே கழிக்கணும்? 195ல இருந்து நான் எத்தனையே கழிக்க போறேன்? 90. கழிச்சா எத்தனை வரும்? 105 90 கழிக்கணும். என்ன இது லேட்டா தான் இருக்கு? 90 சக 9y மைனஸால உள்ள பேருக்குன்னா -3x. அங்கால மைனஸால 2y பேருக்குன்னா -2y. இங்க +3x இங்க -3x. என்ன செஞ்சிடும்? வெட்டுபடு. 9y ல இருந்து 2y போனா 7y 7y சமன் 105. y சமன் எத்தனை வரும்? 105 க்கு 7 எத்தனை? 15. அப்ப y சமன் 15ல ஒரு விடையை கண்டுபிடிச்சோம். இப்ப அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, நான் இங்க எழுதுறேன். பெரிய இடம் இதுதான் இருந்தாலும் நான் இங்க எழுதுறேன். அப்ப அடுத்ததுல என்ன செய்யும்? y சமன் 15 எந்த சமன்பாடுல பிரதியிடுறது? சப்னா அல்ல யோசிச்சு பார்த்து ஈஸியான சமன்பாடுல சொல்லுவோம். சப்னா 2. இரண்டாம் சமன்பாட்டில் நான் கேட்கிறேன், இதுல மத்த சமன்பாடுல பிரதியிட்ட விட வராதா? வரும். ஈஸியா பிரதியிடுறதுக்கு சின்னல்ல பிரதியிடும். ரெண்டாம் சமன்பாடு எழுதுவோமா? எழுதி கொள்ளணும் கட்டாயம். எழுதுனாதான் சரியா செய்வோம். x ஆக 3y சமன் 65. x சக 3ஆல் எத்தனை பெருக்கணும்? 15 சமன் 65. 15 45 சமன் 65. 45 கொண்டு வந்து கழிச்சீங்கன்னா x சமன் எத்தனை வரும்? 20. அப்ப ரெண்டு விடையையும் கண்டுட்டோம். கண்ட பிறகு விட்டுட்டு போனா சரியா? காட்டணும் இதுல பேனை ஒன்றின் விலை பென்சில் ஒன்றின். பேனை ஒன்றின் விலை எவ்வளவு? x எவ்வளவு?
20. ரூபாய் 20. அடுத்தது என்னது? பென்சில் ஒன்றின் விலை விலை ரூபாய் 15. இப்படி எல்லாம் செஞ்சு காட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஏதாவது குறைப்பாங்களா? ஃபுல் மார்க்ஸ் அப்படியே உங்க கையில தருவாங்க. ஆனா நாம வந்து அப்படி செய்ய மாட்டோம். செஞ்ச என்னமாயிருவோம் எல்லாரும்? நல்லா அது அழகா சொல்றீங்க, நல்லா வந்துரும். சரியா? அப்ப நம்ம இன்னைக்கு படிச்ச விஷயங்கள்லாம் பிள்ளைகளுக்கு ஏறிச்சா? சார் கிளாஸ் முடிய போகுதுதானே? சந்தோஷம். ஸோ இன்றைய படிச்ச விஷயங்கள் வழங்கியிருக்குன்னு நம்புறேன். வரங்காட்டி ரெக்கார்டிங்கை பார்த்தா படிச்சுக்கோங்க. ஸோ இதோட கிளாஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்லுவோம்? அண்ட் இப்ப வார வீக்கெண்ட் கிளாஸிக்கா? வார வீக் ஏம்மா? எக்ஸாம் வார வீக்ல சரி சரி செகண்ட் டைம் தான் வைப்பாங்க, தேர்ட் டைம் வைப்பாங்க அந்த டைம்ல. ஸோ வார வீக்ல வந்து உங்களுக்கு ஒரு நாள் கிளாஸ் இருக்காது. அந்த எந்த நாள்னு சொல்லி அதுக்கு முதல் நாள் சொல்லுங்க. சரியா? ஒரு நாள் இருக்காது. மற்றபடி நான் வைக்கிறதே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தானே. அந்த 1.5 மணி நேரம் நீ படிக்கிறதால உனக்கு நான் மார்க்ஸ் 10-15 கூடும் அப்படின்னா நான் விடுறேன். சரியா? நீங்க என்ன செய்யுங்க, வாரத்துக்கு முன்னாடியே படிச்சுட்டு வந்துடுங்க. நான் அப்படியே 9:15 தானே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ 2 நாள் தான் லேட் ஆச்சு, இனி அப்படி ஆகாது இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்ப 1 மணி நேரம் தானே, அந்த 1 மணி நேரத்தை விட்டு மிச்சம் எல்லா டைமுக்கும் அந்த படத்தை படிங்க. சரியா? 1 மணி நேரம் மெட்ஸ் படிக்கிறதால குறைஞ்சு போயிட மாட்டீங்க. சரியா? ஓகே பாய். Thank you, sir. Bye. நல்லா